கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மேம்படாவதாக. ஒரு நல்ல வார்த்தை கேட்போம். உறவுகள் போயிட்டு, எல்லாம் என் கைவிட்டு போயிட்டு, நான் சம்பாதிச்சதெல்லாம் கைவிட்டு போயிட்டு, வேலையில் உயர்ந்த இடத்துல இருந்தேன், இப்போ அது ஒரு பெரிய தயக்கத்தில் இருக்குது. எனக்கு சொத்து சுகையெல்லாம் கைவிட்டு போயிட்டு, வருமானம் குறைந்து போயிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு உள்ளதை மறந்துடாதுங்க. நீங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்கன்னு மறந்துடாதுங்க. உங்கள் கர்த்தரோடு ஜெபிக்கிற பிள்ளைன்னு உள்ளது மறந்துடாதுங்க. உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? யோப் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் பாருங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோப் என பேர் கொண்ட ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். இப்படி ஒரு முறை இல்லை, எத்தனை முறை? 2ஆவது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. அவன்கிட்ட அப்பவும் கர்த்தர் சொல்றாரு, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவனை போல இவனை போல பூமியில ஒருத்தனே இல்லை. 1000 பேர் என்ன சொல்லலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற பார்த்தவன். அதே அதிகாரம் 8ஆவது வசனத்துல பாருங்க, அப்பவும் சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படு பொல்லாப்புகிறவனுமாய் அவனை போல பூமியில ஒருத்தனை இல்லை. கர்த்தருக்கு தெரியுங்க நீ கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால நீ எப்படிப்பட்டவன், கர்த்தருக்காக எப்படி இருப்ப, உன் உத்தமம், உன் உண்மை, உன் நேர்மை, அடுத்தவங்களை காசுக்கு நம்ம ஆசைப்படாதது, இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் சில சோதனைகள் ஒன்றவங்களை விட்டு போகாது. யோபு 42ஆவது அதிகாரத்துல பாருங்க, போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரும். போன உறவுகள் எல்லாம் இதுல பாருங்க, 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு அதுக்கு பிறகு முன்னரா இருந்த பின்னிலைமை பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எல்லாம் டபுளா நமக்கு தெரியும். 1000 ஆகுது, 7000 14,000 ஆயிற்று. எல்லாம் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை கொடுத்தார். நான் சொல்றேன், நீ இழந்து போனதுல டபுளா கர்த்தர் கொடுக்க அவர் வந்துட்டார். உங்க உண்மை தெரியும், ஒன்றும் உங்களை விட்டு போகாது. பிசாசு பலமுறை சோதிச்சிருக்கிறார். இனி சாத்தானுக்கு கையிலையும் கொடுக்க மாட்டார். பாருங்க, உங்களை போல ஒரு சீமானாய் யாரும் இல்லை. அவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல உங்களை அவ்வளவு உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எங்களால தகப்பனே, ஆண்டவர் யோபுவை போல எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நன்மை செய்வனால பிதாவே. ஆமென்.